அனைவருக்கும் வணக்கம். வைகாசி 1 பிறந்தாச்சு. இன்னைக்கு முதல் நாள்லேயே நமக்கு மைத்ரேயி முகூர்த்தம் விடிய காலையிலே வந்துருச்சு. நான் என்னுடைய வீட்டு லோனை அடைக்கிறதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்னுடைய வேண்டுதலை நான் வச்சுட்டு நல்லபடியாக மைத்ரேயி முகூர்த்தத்தில் எழுதிட்டேன். நீங்கள் யாரெல்லாம் இன்னைக்கு இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தி எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். இந்த முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா கடனை தீர்க்கக்கூடிய, கடனை அடைக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முகூர்த்தம். இந்த ஒரு நல்ல நாளில் இன்னொரு நல்ல விஷயமும் நான் செஞ்சிருக்கேன். அது என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னைக்கு கோவிலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தானம் செஞ்சிருக்கேன் முதல் முறையா. அது என்னங்கிறத வீடியோ முழுசா பாருங்க, கண்டிப்பா சொல்றேன். சுக்கிரஹோரை 6 to 7 காலையில எப்பவுமே என்னுடைய மேஜிக் பாக்ஸ்ல நான் என்னுடைய சேமிப்பை எடுத்து வச்சுட்டேன். மாசம் முதல் நாள் நம்ம செலவுகளை கம்மி பண்ணி சேமிக்கிறத எப்படின்னா வழிய யோசிக்கணும். அதனால நம்ம சேமிக்கிற பழக்கத்தை எப்பவுமே கைவிடக்கூடாது. நேற்று ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, உங்க வீடியோவை பார்த்து நான் இப்ப மாசம் 5000 போஸ்ட் ஆஃபீஸ்ல சேமிச்சுக்கிட்டு வரேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பா நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. நம்மளுடைய சேனலை பார்த்து நிறைய பேர் சேமிப்பு பழக்கத்தை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்து நான் இதை வாங்கினேன், வீட்டில் செலவாகுது, நிறைய சண்டை வருது அப்படின்னு சொல்லாம உங்க வீடியோவை பார்த்து சேமிக்கிறேன்னு சொல்லும்போது அதுல ஒரு ஆனந்தமே தனிதான். ஏன்னா சேமிப்போட முக்கியத்துவம் என்னங்கிறத நாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உணர்ந்திருக்கோம். இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு கடவுள் எப்படி கை கொடுக்கிறாரோ அதே மாதிரி இந்த சேமிப்பும் நமக்கு கை கொடுக்கும். அதனால தொடர்ந்து சேமிங்க. நாளும் கிழமை இதெல்லாம் பாக்குறது எதுக்காகனா, இந்த நாள்ல நம்ம கடன் வாங்கக்கூடாது, இந்த நாள்லயே நம்ம சேமிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னது. காசை நம்ம பத்திரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னைக்கு நிலைவாசல்ல சுக்கிரஹோரையில மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கற்பக விநாயகருக்கும் குலதெய்வத்துக்கும் விளக்கு ஏத்தியாச்சு. வீடே ஒரு மங்களகரமாக பாசிட்டிவாக இருந்தது. குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் நான் மற்ற விளக்குகளாக ஏற்றுவேன். அது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு அமாவாசையும் வருது. சனிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பானது. இந்த நல்ல நாளில் முன்னோர்களை முதல்ல வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் வரனால நீங்க கண்டிப்பா முருக வழிபாடு செய்யணும்னு நினைப்பீங்க. அதை சாயங்காலமா செஞ்சுக்கோங்க. காலையில முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நான் ஒரு நெய் தீபம் ஏத்தினேன். 3 நெய் தீபம் ஏத்தினேன். 1 வெள்ளி விளக்குலையும் 2 அகல் விளக்குலையும் ஏத்திருந்தேன். அந்த முறம் வச்ச மகாலட்சுமி அந்த மண் விளக்குல நெய் தீபம் ஏத்தினேன். நம்ம ஆயிரக்கணக்கில் எவ்வளவு தீபங்கள் ஏத்தினாலும் நெய் தீபத்துக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு. பசுவுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் நெய். அந்த ஒரு நெய் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. நல்லெண்ணெயும் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுதான். இழுப்ப எண்ணெயில தீபம் ஏத்தலாமான்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. தாராளமா ஏற்றலாம். அதுவும் நாளைக்கு அமாவாசைக்கு நீங்க குலதெய்வம் கோயிலுக்கோ இல்ல குலதெய்வ விளக்கோ நீங்க வீட்டுல ஏத்துறீங்கன்னா அதுல இழுப்ப எண்ணெய் சேர்த்து பாருங்க. 1000 நெய் விளக்கு ஏற்றுவதற்கு சமம் தான் இந்த இழுப்ப எண்ணெய். அதனால நீங்க அதையும் ஏத்தலாம். எனக்கு தீந்து போனனால நான் வாங்கல. அப்புறம் முதல் நாள் வெள்ளிக்கிழமை மாசப்பரப்புல கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு எப்பவுமே. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்களும் செய்யுங்க. அது கணவருக்கு நமக்கும் இருக்கிற அந்த அந்நியோன்யத்தை அதிகப்படுத்தும். அப்புறம் இன்னைக்கு சாம்பிராணி பார்த்தீங்கன்னா பால் சாம்பிராணி தான் போட்டிருந்தேன் தேங்காய் சிரட்டையில. அது கூடவே கொஞ்சம் வெண்கடுகு சேர்த்திருந்தேன். கொஞ்சம் இந்த மாதிரி சாம்பிராணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கப் சாம்பிராணி தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு மாசப்பரப்பு அப்படிங்கிறனால இதுல நான் வெண்கடுகும் அந்த பால் சாம்பிராணியும் சேர்த்து நிலைவாசல் கதவுக்கும் அதுல இருக்கிற நல்லதே நடக்கும் அப்படிங்கிற வேலுக்கும் நல்லபடியா தூப தீப ஆராதனை காமிச்சு துளசி அம்மாவுக்கும் இன்னைக்கு விளக்கு ஏத்தி சூரிய பகவானுக்கும் நவகிரகங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு நன்றி சொல்லி இந்த மாசப்பரப்பை நான் தொடங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் முக்கியமா பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போவேன். மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு எப்பவுமே போவேன். அங்க போனா பெருமாளையும் தரிசிக்கலாம், விஷ்ணு பகவானையும் தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கும். அங்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி விஷ்ணு துர்க்கை வச்சிருப்பாங்க. அவங்களதான் நான் வாரம் உங்களுக்கு அபிராமி அந்தாதி படிக்கும் போது அவங்களோட தரிசனத்தை நான் காமிச்சு சேர்த்து அப்படியே அபிராமி அந்தாதியும் படிக்கிறேன். இன்னைக்கு நீங்க அபிராமி அந்தாதி, கனகதாரா சோஸ்திரம், அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை, மகாலட்சுமி தாயார் பூஜை, இது எல்லாமே செய்ய ஒரு அற்புதமான நாள். இப்ப காலையில செய்ய முடியாட்டியும் சாயங்காலம் 6 மணிக்கு நீங்க செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு மல்லிகைப்பூ கிடைச்சா நீங்களும் வச்சுக்கோங்க சந்தோஷமா. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் நீங்க வச்சு விடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா மல்லிகை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு. அவங்களுக்கு அந்த மல்லிகையினால நான் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அந்த பூவை நம்ம எடுத்து
சாயங்காலமா வந்து நம்மளோட கேஷ் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம சேவிங்ஸ் பண்றோம் இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் வந்து 2 3 பூவை வந்து போட்டு வைங்க, ரொம்பவே நல்லது. நம்ம பணம் வைக்கிற இடம், அதே மாதிரி நம்ம பூஜை ரூம், நம்ம வீடு, இது எல்லாமே வந்து சுத்தபத்தமா இருந்தாலே சுக்கிர பகவான் எங்க இருந்தாலும் ஓடோடி வந்துருவாரு. சுத்தம் எங்க இருக்குதோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் சுக்கிர பகவானும் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயார் எங்கெல்லாம் இருக்காரோ அங்க வந்து பெருமாளும் ஓடி வந்துருவாரு. ஸோ அதனால வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒன்று சேர வரணும் அப்படின்னா முதல் வேலை சுத்தம் தான். சுத்தமா வந்து எல்லாம் வீடு வாசல்லாம் தொடச்சிட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் தடவி அந்த சாம்பிராணி போடும்போது இருக்கிற அந்த வைபு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அசைவம் சமைக்கும் போது இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காக சாப்பிடலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு திருப்தியான ஒரு மனசு அந்த நேரத்துல நமக்கு வந்து ஒரு பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யறோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க, வீட்டுல நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி கோமாதா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பழங்கள் வந்து கொடுங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தை வந்து யாராவது இல்லை அப்படின்னா அவங்க வந்து அகத்திக்கீரை வந்து கொடுக்கலாம். தாய் தந்தை இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க, மாமனார் மாமியார் நல்லபடியா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து பழங்கள் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ நாளைக்கு அமாவாசை, நம்ம சேனல்ல கலச வழிபாடு, கன்னி தெய்வத்துடைய கலசமும் குலதெய்வத்துடைய அந்த கலையமும் அதே மாதிரி நாகமணி தேவிக்கு நான் வச்சு வணங்குற கலச வழிபாடு தான் வந்து நாளைக்கு செய்வேன். ஏன்னா வந்து எங்க மாமனார் மாமியார் வீட்டில் அவங்க வந்து அவங்களுடைய மாமனார் மாமியாருக்கு வந்து தவசம் வந்து விடுவாங்க. எங்க மாமனோட அப்பா அம்மாவுக்கு தவசம் வந்து கொடுப்பாங்க, அந்த திதி வந்து கொடுப்பாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா கலச வழிபாடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க இன்னும் நல்லா இருக்கணும், மாமனார் மாமியார் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்குவேன். நான் வந்து முன்னோர்களா நினைக்கிறது எங்க அப்பாவும் எங்க தாத்தாவையும் நினைச்சு நான் வந்து மனசார வந்து சாமி கும்பிட்டுக்குவேன். வாசல்ல வந்து கோலம் போடலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாளைக்கு நான் வீடியோல வந்து சொல்றேன். வாசல்ல கோலம் போடுறது அப்படிங்கிறது அமாவாசையில நீங்க விரதம் இருக்கிறீங்க, முன்னோர்களுக்கு படையல் போடுறீங்க அப்படின்னா வாசல்ல கோலம் போடாம காவி மண்ணால நீங்க வந்து கோலம் போடலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா செம்மண் சொல்லுவாங்களே அதுல வந்து கோலம் போடலாம், இல்லைன்னா கோலமே போடாம விட்டுறலாம், அது ஒண்ணு. அதே மாதிரி முன்னோர்களுக்கு வந்து நம்ம வந்து இலை போடலை அப்படிங்கும் போது நம்ம வந்து கோலம் போடலாம், அந்த வெள்ளை கோலத்தை வந்து போடலாம் மாவுல. ஆனா வந்து ரொம்ப கலர் கோலமா ரொம்ப பிரம்மாண்டமா போடாம சிம்பிளா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம யார் வந்து வீட்டுல திதி கொடுக்குறோம், தவசம் வந்து அந்த படையல் போடுறோமோ அவங்க வீட்டுல வந்து கோலம் போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நல்லபடியா பார்த்துக்கோங்க. நாளைக்கு முதல் வேளை முன்னோர்களை வந்து வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி நேத்து நான் சாயங்காலம் சிவனுக்கு வந்து பிரதோஷ வழிபாடு லைவ்ல வந்து கொடுத்துருந்தேன். நேற்று வியாழக்கிழமை குரு பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நான் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலை. இன்னைக்கு சாயங்காலம் அதாவது காலையில வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பண்ணிக்கலாம், இன்னைக்கு வந்து நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யலாம்னு சொல்லிட்டு நேற்று வந்து நான் சிவனுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வில்வ அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன், அபிஷேகங்கள் வந்து பண்ணியிருந்தேன். அது எல்லாமே லைவ்ங்கிற ஆப்ஷன்ல இருக்கும். என் பையன் தான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேத்து சில்லறை அர்ச்சனை வந்து பண்ணாதனால இன்னைக்கு காலையில இந்த சுக்கரஹோரையில நான் வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் சில்லறை அதாவது அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன். அதுல வந்து பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சில்லறை அர்ச்சனை வந்து எதுக்காக பண்றோம் அப்படின்னா மகாலட்சுமியோட சிரிப்பொலி வந்து அந்த சில்லறை நாணயங்கள் சிதற விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் வந்து கேட்குமா. குபேரர் வந்து மகாலட்சுமி தாயார் எங்க இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா வருவார். அந்த மாதிரி நம்ம சில்லறை அர்ச்சனை வந்து பண்ணும்போது அந்த சத்தத்தை கேட்கும் போது கண்டிப்பா வந்து அவர் வருவாரு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சில்லறை அர்ச்சனை வந்து செய்யறோம். ஸோ இது எல்லாமே வந்து பெரியவங்க சொன்னது, நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். முழு மனதோட நம்பிக்கையா நம்ம செய்வோம். நம்ம எல்லாமே பணம் காசுக்காக தானே ஓடுறோம், அதுக்காக தானே கோவில் கோவிலா போறோம். பணம் இருந்தாலும் தான் நம்ம 4 பேர் மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்யறோம். யார்ட்டையும் போய் நம்ம கை கட்டி நிக்க கூடாது அப்படின்னா நம்ம கிட்ட செல்வம் சேரணும். செல்வம் சேருவதற்கு, செல்வம் பெறுவதற்கு 15 வழிகள் வந்து நேற்று நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன், அதையும் எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு நான் வந்து கோவிலுக்கு கொடுத்த ஒரு பொருள் உப்பு தான். கல்லுப்பு வந்து நான் வீட்டுக்கு தான் வாங்கினேன். ஆனா கோவிலுக்கு போகும்போது எனக்கு மனசு வந்து என்ன பண்ணுச்சு, நாளைக்கு அமாவாசையில அன்னதானம் போடுவாங்க மகாசக்தி கோயில்ல, அப்போ வந்து நம்ம உப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அம்பாள் கோவில்ல உப்பு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த கல்லுப்பு வந்து மகாலட்சுமி அம்சம். இந்த மகாலட்சுமி தாயார் வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஆசீர்வாதம், எப்படி மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம கொடுக்குறோமோ கோவிலுக்கு, அதே மாதிரி உப்பு கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் அம்பாள் கோயில்ல உப்பு பரிகாரம்ங்கிறது ரொம்ப வந்து பிரசித்தி பெற்று. சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா உப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நாளைக்கு அமாவாசைக்கு அவங்க சமையலுக்கும் அதை பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து கல்லுப்பு வந்து இன்னைக்கு தானமா வந்து பண்ணேன். உங்களால முடிஞ்ச விஷயத்த இன்னைக்கு வந்து நீங்களும் வந்து மாசப்பரப்பதமா கொடுங்க. சேமிக்கிறது எவ்வளவு நல்லதோ அதே மாதிரி தானங்கள் பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. எனக்கும் வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு அமாவாசை பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.